சிவாய நம. திருச்சிற்றம்பலம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. எல்லாம் வல்ல என்னுடைய குருநாதரின் பாதார விந்தங்களை சரணடைந்து அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு தெய்வங்களாக விளங்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசனின் முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பு நேயர்களே, நேற்றைய தினம் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதாவது திதி அல்லது சிரார்த்தம், இறந்து போனவர்களுக்கு திதி கொடுப்பது எப்படி, அதனுடைய அவசியம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும், செய்யலைனா என்ன பாவம் வந்து சேரும், பிதுர்கர்மா போன்ற பாவங்கள்லாம் எப்படி வந்து சேரும் அப்படி சொல்லிட்டு போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய அன்பர்களிலிருந்து நிறைய வரவேற்பு மட்டும் அல்லாது பொதுவாக நிறைய கேள்வி சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருனாக்கா, இது வந்து லாக்டவுன் பீரியடாக இருக்குது, கோவில் எதுவுமே திறக்கலை, அப்படி இருக்கின்ற பொழுது நான் எந்த கோவிலுக்கு போயிட்டு நாம் வந்து தர்ப்பணம் பண்ண முடியும் சாமி, அதனால் வந்து கோவில் தான் திறந்து இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்டார். முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த திதி தர்ப்பணத்தை எந்த இடத்துல நாம் செய்யணும், அதுதான் இன்றைக்கு தலைப்பே. எங்கே வச்சு பண்ணணும்? நம்ம எல்லாரும் நிறைய அன்பர்கள் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இது ஏதோ ஒரு குளக்கரையில் வச்சு அல்லது வந்து கோவிலில் கங்கை நதிகள் ஓரத்தில் இந்த மாதிரி இடத்துல தான் செய்யணும், திருச்சி போனால் அம்மா மண்டபம் காவிரி கரையில் அப்படின்னு ஒரு இது, இல்லை அது மாதிரி கங்கை ஜமுனை ஜீவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி போன்ற 7 புண்ணிய நதிகளில் சமுத்திரங்களில் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு தான் திதி அவசம் பண்ணணும் அப்படின்னு நிறைய அன்பர்கள் ஒரு தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், தேவசத்தை பொறுத்த வரையிலும் சிரார்த்தம்னு பேர், அது வடமொழியில், தமிழில் திதி அல்லது தேவசம்னு பேர். பிறந்தா நட்சத்திரம், போனா திதி, இது வந்து ஒரு பழமொழி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி? பிறந்தா நட்சத்திரம், போனா திதி. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு நட்சத்திர பிரகாரம் பிறந்தநாள் கொண்டாடணும். அதுவே அவங்க இறந்து போனாங்கன்னா எந்த திதியில் இறக்குறாங்களோ அந்த திதியை பார்த்து நாம் தவசம் கொடுக்கணும். இதுதான் விஷயம். உதாரணத்துக்கு இதை வந்து ஒரு ஆணி மாதத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வளர்பிறை, இன்றைக்கி வந்து தசமி அப்படி வச்சுக்கோங்களேன். ஆணி மாதம் வளர்பிறை தசமி திதியில் ஒருத்தர் இறக்குறாருன்னா, அதே போல் அடுத்த வருஷம் ஆணி மாதம் வளர்பிறை தசமியில் தான் அதுக்கு தவசம். ஓகேவா? அப்படி தான் பஞ்சாங்கம் பார்த்து பண்ணணும். இதை தவிர்த்து இதிலேயே சில குழப்பங்கள் வந்து டேட் ஆஃப் டெத்து அது பார்க்குறாங்க. இது வந்து ஜூன் மாதம் 28ஆம் தேதி இறந்தார், இப்போ அடுத்த ஜூன் 28 பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது. புரியுதா? கண்டிப்பாக அந்த டேட் ஆஃப் டெத்து அதை வந்து அனுஷ்டிக்கக்கூடாது. சரியா? திதியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டுமானால் நீங்கள் அந்த டேட்டை யூஸ் பண்ணலாமே தவிர, உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த திதியை ஆணி மாதம் தமிழ் மாதம் வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்ற பார்க்கணும். 3வது திதி பார்க்கணும், எந்த திதி, இதை 3ஐயும் மேட்ச் பண்ணி அந்த 3 என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் நீங்கள் வச்சுக்கணும். அன்றைக்கி தான் திதி. அது பஞ்சாங்கத்திலே சைடில் போட்டிருப்பாங்க, இன்று சிரார்த்த திதி அப்படின்னு சைடில் போட்டிருப்பாங்க. அதே போல் சிரார்த்த திதியை பொறுத்த வரையிலும் பஞ்சாங்கத்தில் என்றைக்கு சிரார்த்த திதின்னு போட்டிருக்கோ அன்றைக்கி தான் சிரார்த்தம் பண்ணணும். உதாரணமாக இன்றைக்கி வந்து சப்தமி திதி, இன்றைக்கி வந்து மதியானம் 12 மணிக்கு மேலே இல்லை 1 மணிக்கு மேலே தான் சப்தமி வருது. நாளைக்கு காலம்புற 11 மணி வரலும் சப்தமி இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு வந்து நாளைக்கு 11 மணி வரலும் சப்தமி இருக்குது. அப்போது நாளைக்கு தானே சப்தமி திதின்னு எடுத்துக்கூடாது. 60 நாழிகையில் எத்தனை நாழிகை, 3 பங்கு, ஏதாவது 4ல் 3 பங்கு எங்கே அதிகமாக இருக்கோ அதுதான் சிரார்த்த திதி. அப்படி பார்க்கும்போது இரவு தங்கக்கூடியது அதுதான் சிரார்த்த திதின்னு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சிரார்த்தம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ரகசியங்கள், எத்தனையோ சட்டத்திட்டங்கள்லாம், எத்தனையோ சாஸ்திரங்கள்லாம், கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திரங்கள்லாம் எத்தனையோ இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ஒழுங்காக செஞ்சால் தான் அந்த திதி வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்.
அதனால் நீங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஏனோ தானோன்னு ஐயரை கூப்பிட்டு பண்ணுறதே பெரிய விஷயம் நாங்களாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். உண்மை அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு உங்கள் குடும்ப பழக்கம், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தை அனுஷ்டித்து, அந்த சம்பிரதாயங்களை அனுஷ்டித்து, உங்கள் குல வழக்கப்படி நீங்கள் எந்த அளவுக்கு கட்டி காப்பாற்றுறீங்களோ, சம்பிரதாயத்தை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டி காப்பாற்றுறீங்களோ, அந்த சம்பிரதாயத்தை எந்த அளவுக்கு பயந்து செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குடும்பம் முன்னுக்கு வரும். அங்கே எங்கே நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ, எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல குடும்பம் தாழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆக திதி எங்கே பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கு தான் இப்போ நான் இந்த பதிவே போடுறேன். திதி எங்கே பண்ணணும்னா வீட்டில் தான் பண்ணணும். புரியுதா? ஃபஸ்ட்டு இறந்த உடனே 16வது நாள் காரியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் குளக்கரையில் போய் பண்ணணும். தெளிவாக சொல்கிறேன், நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், ஒளிவு முறை இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன். சரியா? 16வது நாள் காரியம் மட்டும்தான் குளக்கரையில் சென்று செய்ய வேண்டும். வருடம் முதல் வருடத்தில் ஆரம்பித்து நீங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய கடைசி அரை நிமிஷம் வரை எத்தனை தவசம் வருதோ அத்தனை எல்லா தவசத்தையும் நீங்கள் எப்போ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வச்சு தான் பண்ணணும். எந்த இடத்துல வச்சு பண்ணணும்? வீட்டில் வச்சு தான் பண்ணணும். இல்லை இன்றைக்கி நிறைய மருமக ஒரு தவறான அபிப்பிராயம் கொண்டு வராங்க. என்னென்னா தவசம் வீட்டில் வச்சு செய்யக்கூடாது, வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு தவறான மிக மிக அபத்தமான ஒரு விஷயம், ரொம்ப தவறான ஒரு சிந்தனை. அது தவசத்தை வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த சாஸ்திரத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கு? யாராலையாவது நிரூபிக்க முடியுமா? நம்மளால் வீட்டில் தான் வச்சு பண்ணணும்னு இந்த புஸ்தகத்தில் இருக்குது, இத்தனை பக்கத்தில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். சரியா? வீட்டில் வச்சு சிரார்த்தம் திதி தவசம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஐயராவது உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அப்படி சொல்லியிருந்தால் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்கள், பேச சொல்லுங்கள், நான் பதில் சொல்ல தயார். ஆக திதியை பொறுத்தவரையிலும் வீட்டில் தான் செய்யணும். ஏன் சாமி வீட்டில் செய்யணும், ஏன் வெளியில் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, குடியிருக்கிற வீட்டாச்சே அந்த இடத்துல செஞ்சால் குடும்பத்துக்கு நன்மை தருமா? இதுதான் உங்களுக்கு சந்தேகம். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். திதியை பொறுத்தவரையிலும் இறந்து போனவங்களை நாம் கூப்பிட்றது தான் அந்த தவசத்துடைய முக்கிய நோக்கம். கூப்பிட்டு அவங்கள வரவழைச்சி அவங்களுக்கு உபச்சாரம் பாத பூஜை பண்ணி பிண்ட பிரதான ஸ்வரூபமாக அவங்களை தரிசனம் செய்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நமஸ்காரம் இளந்தண்ணி தர்ப்பணம் கொடுத்து விழுந்து கும்பிட்றோம். இதுதான் தர்ப்பணத்துடைய முதல் நோக்கம். வேறு ஹையஸ்ட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கனாக்கா தர்ப்பணம் பண்ணுறது. சரியா? ஏன் வீட்டில் வச்சு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பிதுர் தேவதைகளை பொறுத்த வரையில் நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்களோ அவங்க வருவாங்க. இறந்து போனவங்க அப்பா அம்மா இல்லையா, அந்த அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருந்தாங்கன்னா நீங்கள் எங்கே வச்சுப்பீங்க? நான் வாடகை வீட்டில் இருக்க சாமி. அப்போ அப்பா அம்மா எங்கே இருப்பாங்க? அதே வாடகை வீட்டில் தானே இருப்பாங்க. நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்க சாமி, அப்பயும் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் அவங்க கூட தானே இருப்பாங்க. அப்போ அதே போல் தான் நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் அந்த தவசம் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு அப்பா அம்மா வருவாங்க. அப்போ நீங்கள் எங்கே செய்கிறீங்களோ, எந்த இடத்துல செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு பெற்றோர்கள் முன்னோர்கள் வந்து செல்வார்கள். இதுவே நீங்கள் போய் ஒரு குளத்தில் போய் கூப்பிட்டீங்கன்னா குளத்தில் வந்துட்டு அப்படியே அட்டண்டன்ஸை போட்டு வெளியில் அனுப்பிச்சிடலாம். இப்போ வீட்டுக்கே வரவேணா, நீங்கள் அப்படியே வந்துட்டு அப்படியே போங்க அப்படின்னு நீங்களாகவே அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி ஆகிடும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அதுவும் இந்த காலத்து பொம்பளை பசங்க நிச்சயமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அந்த வீட்டு மருமக கையில் தான் இந்த பொறுப்பு இருக்குது. உங்கள் வீட்டுக்காரர் சரிவர தவசம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன், எங்கள் வீட்டார் அடங்க மாட்டார் சாமி, அவருக்கு விருப்பம் இல்லை சாமி, இன்ட்ரெஸ்ட் இல்லை சாமி, நீங்கள் நிறைய என்கிட்டயும் அந்த மாதிரி கஸ்டமர் வராங்க. செஞ்சால் உங்களுக்கு நல்லது, உங்கள் பசங்களுக்கு நல்லது, இவ்வளோதான் விஷயம். ஆகையினால ஒரு சில இடங்களில் தான் மேக்ஸிமம் மருமகள் அந்த தவசத்தை விடாமல் எடுத்து பண்ணுறாங்க. அதில் பாராட்டுறேன். ஏதேனும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி மிஸ்டேக்காக நினச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி மருமகளுக்காக நான் இந்த பதிவு விடுறேன். ஸோ நேற்று எனக்கு ஒரு பதில் கேட்டிருந்தீங்க. கோவிலில் வச்சு பண்ணுறது தவசம் கிடையாது, அது ஜஸ்ட் விடுபட்ட தர்ப்பணம். அந்த தர்ப்பணத்துக்கும் விடுபட்டதே சின்ன தானம், அவ்வளோதான். அது திதியாக கருதப்படாது கோவிலில் வச்சு பண்ணிங்கனாக்கா. சரியா? இதுக்கு இன்னொரு பதிலும் இருக்குது, மகாலய அமாவாசையை பற்றி. அப்போ மகாலய அமாவாசை எப்படி சாமின்னு கேட்பீங்க. அதுக்கு வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். நன்றி, நமஸ்காரம். சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.